Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தாங்க ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அத்திப்பழம், உலர் திராட்சை 10, மூணு பேரிச்சம்பழம், பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா 3 சேர்த்துக்கோங்க, 4 முந்திரி, 4 பாதாம். இந்த 5 பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதை வந்து எப்படி நம்ம ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் வந்து சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம காய்கறிகள்லாம் சமைச்சு கொடுத்தாலும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. எப்படி இருந்தால் நம்ம டிஃபன் பாக்ஸில் டேஸ்டியாக கொடுத்தாலும் மீதி வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து சரியான அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே ஈஸியாக கிடைக்குங்க. பவுலில் சேர்த்துட்டு இதை வந்து ஓவர் நைட்டு நம்ம முன்னாடி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு 1 hour போல் ஊற வச்சிங்கன்னா கூட ஊறி வந்துடுங்க. இப்போ வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஊறி பாருங்கள், அந்த கலரே வாட்டரோட கலரே பாருங்கள் ஒரு ஜூஸியாக வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை சேர்த்து இப்போ வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச எல்லா பொருட்களையும் அந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே கஷ்டப்படலாம் சிரமப்படலாம் தேவையில்லை. இதை வந்து நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க. இதை வந்து சில் பண்ணிலாம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. வெதுப்பாக குடித்தா கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். பால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு மில்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நாள் போல் தொடர்ந்து குடிச்சிட்டு நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 months அதுக்கப்புறமா திரும்பி இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். தேவையான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க. சர்க்கரைலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 teaspoon போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வைரல் ஃபீவரும் அட்டாக் ஆகாமல் இருக்குங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.